மிஷன் ஏஎல்பி 2026க்கான முழுமையான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். CENNO1 2026 அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள், தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகளை நாங்கள் விவாதிப்போம். உங்கள் ரயில்வே கனவை நனவாக்குவதற்கான தெளிவான பாதை இது. அகில இந்திய அளவில் மொத்தம் 11,127 உதவி லோகோ பைலட் ஏஎல்பி காலி பணியிடங்கள் உள்ளன. இது லெவல் 2 சம்பள விகிதம் கொண்டது. ஆரம்ப சம்பளம் ரூபாய் 19,900. விண்ணப்ப கால அவகாசம் மே 15, 2026 முதல் ஜூன் 14, 2026 வரை ஆகும். தென்னிந்தியாவில் சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர் மற்றும் செகந்திராபாத் போன்ற முக்கிய RRBகளில் வாய்ப்புகள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் ஏதாவது ஒரு RRBக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வயது வரம்புக்கு அடிப்படை வயது 18 முதல் 30 வரை, ஜூலை 1, 2026 பொறுத்து. OBC NCLக்கு 3 ஆண்டுகள் தளர்வு மற்றும் SC/STக்கு 5 ஆண்டுகள் தளர்வு உள்ளது. மேலும் பிறந்த தேதி வரம்புகளை கவனமாக சரிபார்க்கவும். கல்வி தகுதிக்கான 2 வழிகள் உள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கட்டாயம். மேலும் NCVT, SCVT அங்கீகாரம் பெற்ற ITI ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அல்லது 3 வருட டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் டிகிரி தேவை. A1 மருத்துவ தகுதி மிக முக்கியம். கண்ணாடி அணியாமல் 6/6, 6/6 கண் பார்வை இருக்க வேண்டும். லேசர் கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. CBAT தேர்வின் போது கண் மருத்துவர் சான்றிதழ் சமர்ப்பிப்பது கட்டாயம். தேர்வு கட்டணம் UR/OBCக்கு ₹500 மற்றும் SC/ST EXSM ஃபீமேல் மைனாரிட்டி EBCக்கு ₹250 ஆகும். CBT1 தேர்வை எழுதினால் கட்டணத்தின் ஒரு பகுதி அல்லது முழுவதுமாக திரும்பப் பெறலாம். பணத்தை திரும்பப் பெற ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கு கட்டாயம். தேர்வு செயல்முறை 5 கட்டங்களை உள்ளடக்கியது. CBT1 ஸ்கிரீனிங், CBT2 மெரிட் தீர்மானிப்பவர், CBAT திறன் தேர்வு, DV ஆவண சரிபார்ப்பு மற்றும் ME மருத்துவ பரிசோதனை. ஒவ்வொரு கட்டமும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முக்கியமானது. CBT1 என்பது 60 நிமிடங்களில் 75 கேள்விகளை கொண்ட முதல் கணினி தேர்வு. கணிதம், பொது அறிவு, பொது அறிவியல் மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவற்றில் கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1/3 மதிப்பெண் குறைக்கப்படும் மற்றும் இந்த மதிப்பெண் இறுதி தேர்வுக்கு கணக்கில் கொள்ளப்படாது. CBT2 உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் தேர்வு. பகுதி A-யில் 90 நிமிடங்களில் 100 கேள்விகள் இருக்கும். இதன் மதிப்பெண் மட்டுமே இறுதி வேலைவாய்ப்பை தீர்மானிக்கும். பகுதி B தகுதி தேர்வாக இருக்கும். இதில் உங்கள் ITI டிப்ளோமா பிரிவு தொடர்பான 75 கேள்விகள் இருக்கும். அனைத்து பிரிவுகளுக்கும் 35% தகுதி மதிப்பெண் கட்டாயம். CBAT என்பது கணினி வழி திறனறி தேர்வு. CBT2 தேர்வில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் 8 மடங்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த தேர்வு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியிலும் குறைந்தபட்சம் 42 T-ஸ்கோர் மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி. விண்ணப்பிக்கும் முறை 1. கணக்கு உருவாக்குதல். RRB மண்டல தேர்வு, மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஆகியவற்றை கணக்கு உருவாக்கிய பின் மாற்றவே முடியாது. ஆதார் அல்லது டிஜிலாக்கர் மூலம் கணக்கை வெரிஃபை செய்யுங்கள். வேறு ஐடி பயன்படுத்தினால் தேர்வு மையங்களில் கடுமையான பரிசோதனைக்கு உள்ளாவீர்கள். விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருக்க வெப்கேம் மொபைல் மூலம் நேரடி புகைப்படம் மற்றும் வெள்ளை பேப்பரில் கருப்பு மையினால் ரன்னிங் லெட்டரில் கையெழுத்திட வேண்டும். தொப்பி, முகக்கவசம், கண்ணாடி அணியவோ பிளாக் கேபிட்டல் எழுத்துக்களில் கையெழுத்திடவோ கூடாது. சான்றிதழ்கள் மற்றும் இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கும் OBC NCL, EWS, SC, ST சான்றிதழ்கள் விண்ணப்ப முடிவு தேதியான 14/6/2026 அன்று செல்லுபடியாகும் நிலையில் இருக்க வேண்டும். OBC NCL ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு வாங்கப்பட்டிருக்க வேண்டும். EBC என்பது EWS இடஒதுக்கீடு அல்ல. ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் வாழ்நாள் முழுவதும் ரயில்வே தேர்வை எழுத தடை விதிக்கப்படும். போலியான முகவர்கள் மற்றும் இணையதளங்களை நம்ப வேண்டாம். அனைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கும் அதிகாரப்பூர்வ RRB இணையதளங்களை மட்டுமே அணுகவும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இந்திய ரயில்வே மற்றும் அரசு தேர்வுகளுக்கான உங்களின் மிகவும் நம்பகமான டிஜிட்டல் கற்றல் கூட்டாளியான B+ டெஸ்ட் சீரீஸ் உருவாக்கியுள்ளது. மேலும் பல கற்றல் பொருட்கள் மற்றும் தேர்வு தொடர்களுக்கு பிளே ஸ்டோரிலிருந்து B+ டெஸ்ட் சீரீஸ் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.
உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். உங்கள் இலவச மாதிரி தேர்வை எழுதி வித்தியாசத்தை உணருங்கள். QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது B+ தேர்வு தொடர் செயலியை பதிவிறக்கம் செய்து படிப்பை மகிழ்ச்சியுடன் தொடருங்கள்.